நம்ம மனித பிறவி ஒரு பெரிய ரிவல்யூஷன் அது எடுத்ததே இதுக்காக தான். இதுக்காக சக்ரா கல்லாகி மண்ணாகி புழுவாகி பூச்சாகி பல மிருகமாகி பாம்பாகி என்னென்னமோ ஆகி கடைசியாக மனிதனாகி பேயாகி முனிவராகி தேவராகி, மனிதனாகி இறந்தவன பேயாகி அதுக்கப்புறம் முனிவராகி அதுக்கப்புறம் தான் தேவராக முடியுமா, காட் நம்ம கடவுள்ன்ற ஒரு விஷயத்த அடைய முடியும், ஆக முடியும். இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் எதுக்காக நடந்திருக்குன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்ட்டும் பிரெயினையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு. சாதாரணமாக கடவுள் கூட நம்மளை உருவாக்கிட முடியாதா டக்குன்னு. அதுக்கு பேர் சட்யோ ஜாதான்வாங்க, சட்யோ ஜாதா, சடன் கிரியேஷன். அதை நம்மளை செய்ய முடியாதா. ஒரு மனித இனத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனே செய்யணும். நம்மளை படைச்சவங்க நம்மளை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனே செஞ்சு கொடுத்துருக்காங்க, பில்லியன் இயர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். எதுக்குன்னா அவங்கள மாதிரி இல்லை, அவங்களோட நம்ம கிரேட்டாக ஆகணும்ன்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வச்சுங்களேன், ஒரு டிரைவராக இருக்கீங்க, இல்லை ஒரு போலீஸாக இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு லாயராக இருக்கீங்க. நீங்கள் அந்த பிள்ளை உங்களை மாதிரி ஆகணும்னு நினைப்பீங்களா உங்கள் பிள்ளை, இல்லை உங்களோட கிரேட்டர் ஆகணும்னு நினைப்பீங்களா? நம்மளை படைச்ச கடவுள் படைச்ச அவங்களோட நம்ம கிரேட் ஆகணுன்ட்டு ஒரு எண்ணத்தோடு தான் நம்மளை படைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சக்ரா. இதை எவேக்கனிங் பண்ணாமல் குண்டலினியும் ஞானத்தையும் நம்ம அடைய முடியாது. எல்லாருமே பிறந்ததே மரணத்தை கௌரவப்படுத்துறதுக்கு தான். நம்ம எத்தனை காடி வச்சுருக்கோம், எத்தனை வீடு வச்சுருக்கோம், எத்தனை காசு வச்சுருக்கோன்ட்டு எதுவுமே நம்ம கூட இறந்தோன்னு வராது. நம்ம சேர்த்த, நம்ம தேடின, நம்ம கைப்பற்றின, நம்ம அடைஞ்ச ஞானம் மட்டுமே மரணத்துக்கு அப்புறமும் நம்ம கூட இருக்கோம், மறு ஜென்மத்துக்கு வரும். மனித இனம் 7 வாட்டி மனுஷனா பிறப்பாங்களாம். அந்த 7 வாட்டி நாம் என்னென்ன செய்கிறோமோ அது ஒன்று ஒன்றா. இப்போ நீங்கள் முதல் ஜென்மத்தில் மெடிடேஷனை கடைப்பிடிச்சிங்கன்னா 2வது ஜென்மத்திலையும் 3வது ஜென்மத்திலையும் மெடிடேஷன் உங்க கூடயே வரும். நீங்கள் என்னவா பிறந்தாலும் சரி, எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி, தியானம் மெடிடேஷன் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நம்மளா இது பண்ணுறதில்ல, நம்மளா தேடி போகிறதில்ல, நம்மளை தேடி வர்ற ஒரு விஷயம். ஸோ சக்ரா அவேக்கனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஞான நிலையை அடையிறதுக்கு, குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு. முதல்ல சக்ரானா என்ன? மகா வாக்கியாலிருந்து பிரம்மா சகலத்தையும் படைச்சால பிரம்மாவோட லேபரட்டரியிலேருந்து செஞ்சது தான் நம்மளோட சக்ரா. ஸோ அந்த லேபரட்டரிக்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு, பிரம்மாவோட லேபரட்டரியா. அந்த லேபரட்டரியோட பேர் ஆஸ்திரா. ஓம் ஆஸ்திராய நமக, அதான் பிரம்மாவோட லேபரட்டரியோட மந்திரம். ஸோ சக்ரா அங்கேருந்து தானே வந்துச்சு. ஸோ அதை இன்வோக் பண்ணி தான் முதல்ல சக்ராவை இன்வோக் பண்ணோம். திருப்பி நான் சொல்கிறேன், ஓம் ஆஸ்திராய நமக. ஸோ இந்த சக்கராங்களுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கலாமா? விதவிதமாக வகை வகையான பேர் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஸ்வரம் இருக்குது. அப்புறம் ஒன்று என்ன தாந்திரிக்கில் அதுக்கு கூட பேர் இருக்குது. என்னன்னு அதை பார்க்கலாம். கீழேருந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனாஹதா, விசுதி, ஆஜ்னா, சஹஸ்ராரா. இதுதான் கிரவுன் சக்ரா. இதுதான் தேர்ட் ஐ. இது ஹார்ட்டுக்கிட்ட இருக்கும், அது சோலா பாயிண்ட்ல இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எல்லாமே சக்ராவோட பேருங்களா. அதோட இப்படி பார்க்கலாம். இதுதான் ஸ்வரம். சா, ரி, க, ம, ப, தா, நீ. ஸ்வரத்தால சக்ராவை அவேக்கனிங் பண்ற ஒரு மெத்தட். 3வதா லம், வம், ரம், யம், ஹம், ஓம், ஔம். ஓமுக்கும் அவுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில மந்திரத்தில் ஓம் பாய்க்கணும், சில மந்திரத்தில் அவும் பாய்க்கணும். கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்சது தாந்திரிக். ஏன் தாந்திரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அதான் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் அவேக்கனிங் சக்கரானே சொல்லலாம். தாந்திரிக் மூலியமா செயல்பட்டவங்க ரொம்ப பலன் அடைஞ்சதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நானே பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கேன்.
தாந்திரிக் பேர் ஷுங் ஹங் லங் யங் வங் ஓம் ஔம். இப்போ நீங்கள் மூலாதாரா சொல்கிறப்ப சானு சொல்லலாம், லம்னு சொல்கிறான், ஷுங்னு சொல்லலாம். ஏன் இவ்வளோ பேர், ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க நினச்சிங்க வச்சுங்களேன். நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர் சிவன் வச்சுருக்கீங்களேன், உங்கள் பேர் வந்து சிவா. நீங்கள் வந்து உங்கள் கூட்டாளிங்களை வந்து உங்களை சிவான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை மகளேன்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் அப்பான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் ஒய்ஃபு வந்து உங்களை கணவன் கூப்பிடுவாங்க. எத்தனை பேர் உங்களுக்கே இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் பிள்ளை பையன், கூட்டாளிங்கிட்ட வந்து நீங்கள் நண்பன், உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அப்பா, உங்கள் எதிரிங்களுக்கு வந்து நீங்கள் எதிரியே வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த சக்ரா. ஸோ மூலாதாரா ஸ்வரத்தில் சா லம் ஷுங், சுவாதிஸ்தானா ரீ வம் ஹங், மணிப்புரா சா கா, மணிப்புரா வந்து கா கா, மணிப்புரா கா ரம் லங், அனாஹதா மா யம் யங், விசுதி பா ஹம் வங், ஆஜ்னா. இதுதான் சீட் ஆஃப் சோல் சொல்லுவாங்க. இங்கே தான் பைனல் கிளாண்ட் இருக்குது. ஆஜ்னால தான் வந்து சீட் ஆஃப் சோல், இதுதான் பைனல் கிளாண்ட். இங்கேருந்து இயற்கை மூலையில் ஒரு எப்படி நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வருதோ அந்த மாதிரி அது தேர்ட் ஐ சொல்லுவாங்க. அதில் கண்ணீர் வர்றப்ப உங்களுக்கு ஞான நிலை அடையும்னு சொல்லுவாங்க. ஆஜ்னா தா ஓம் ஓம். சஹஸ்ரா கிரவுன் சக்ரா, இதுதான் 7வது சக்ரா. இது வந்து உன்னோட பேர் வந்து நீ ஔம் ஔ. இந்த விஷயத்த முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பேருங்கெல்லாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து இது கீழே இருந்தால் மேலே ஏறணும், மேலே இருந்து கீழே வரக்கூடாது. சக்ரா எவேக்னிங் முக்கியமான ஒரு விஷயம் இது. முதல்ல அந்த பேர் முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, அவங்க கூப்பிட்றதுக்கு வந்து அவங்க பேரை முதல்ல உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ சிவன் ஒருத்தர் இருக்காரு, சிவனை வந்து விஷ்ணு கூப்பிட்டா சிவன் வருவாரா? விஷ்ணு தான் வருவார். ஸோ சிவனோட பேர் முதல்ல உங்களுக்கு தெரியணும். விஷ்ணு கூப்பிட்றதுக்கு சிவன் சொன்னால் விஷ்ணு வருவாரா? விஷ்ணுன்னு கூப்பிட்டா தான் அந்த அவங்களே வருவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேரோட, ஒரு சக்கராவோட பேர். ஸ்வரமாகவும் இருக்குது, வைப்ரேஷனாகவும் இருக்குது. அதுவும் தாந்திரிக் இதுலேயும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஓம் நம சிவாய.